பேஷண்ட் சர்ஜரிக்கு வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு சர்ஜன், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்லிட்டார் அப்படின்னா எந்த துறை சார்ந்த சர்ஜரி அவருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த துறை சார்ந்த மருத்துவர் முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை வந்து எவாலுவேட் பண்ணி அவருடைய ஏஜ், அவருக்கு இருக்கக்கூடிய இணை நோய்கள், இதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து சாப்பிட்ருக்காரா அப்படிங்கிற ரெக்கார்டை பூராலாம் எடுத்து வச்சுட்டு எந்த துறை சார்ந்த சர்ஜனாக இருக்காங்களோ, அவர் எலும்பு சம்மந்தப்பட்டவரா, இல்லை ஜென்ரல் சர்ஜரியா, இல்லை நியூரோ சர்ஜரியா, ஸ்பைன் சர்ஜரியா, என்ன வாரியான சர்ஜரி அப்படிங்கிறத டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட் வந்து சர்ஜரிக்கு வந்து ரெடியாக இருக்கிறாரா அப்படிங்கிறத அவரோட மெடிக்கல் ரெக்கார்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லேப் டெஸ்ட்டில் ப்ரீ ஆப் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ப்ரீ ஆப்ரேட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செகண்ட் டைப்பான டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் அவரோட பிளட்டினோட கம்ப்ளீட் டெஸ்ட் போட எடுப்பாங்க. சிபிசி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சீராலஜி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த சர்ஜரிக்கான பொருட்கள், அதாவது சர்ஜரிக்கான பொருட்கள் அப்படிங்கிறது வந்துன்னா அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சின்ன சின்ன கத்திகள், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது வந்து நான் ஜென்ரலாக வந்து சொல்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இயந்திரம் இருக்கும். அந்த இயந்திரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இந்த பேஷண்ட்டுக்கு இன்னென்ன மாதிரியான சர்ஜரிக்கு இந்தந்த பொருட்கள் எல்லாம் வேணும்னு சொல்லி போட்டு அந்த ஆட்டோக்ளேவ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு டெம்பரேச்சரில் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிடும், சுத்தம் பண்ணிடும். ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கண்டெய்னரில் உள்ளே போட்டு இந்த பேஷண்ட்டுக்கு இதுன்னு சொல்லி போட்டு எடுத்து தனியாக ரெடியாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஓடி டீம், ஆப்ரேஷன் டீம். ஸோ இந்த ஆப்ரேஷன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சேர்ப்பது சர்ஜன், ஆப்ரேஷன் பண்ணுறவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனசீசியா கொடுக்குறவர், மயக்கம் கொடுக்குறவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஓடி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, ஜூனியர் ஓடி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, நர்சஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஆட்டோக்ளேவில் வச்சக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ அவங்க போட்டுக்கிறதுக்குன்னு சொல்லி போட்டு ஓடியில் ஈவன் டாக்டர்ஸுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு, நர்ஸுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ட்ரெஸ் இருக்கும். உள்ள டாக்டர்ஸ் போட்டு போகக்கூடிய செருப்பும் கூட பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஸ்டெர்லைஸ் பண்ண செருப்பு தான் போட்டு போவாங்க. ஸோ ஓடி தேட்டர் அப்படிங்கிறது உள்ளே என்ட்ரானோன்னா ரெக்கவரி ரூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தேட்டரே இருக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து நீட்டாக வந்து ஒரு சர்ஜரி முடிஞ்சோடனே அதை வந்து க்ளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு சர்ஜன் உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி மயக்கம் கொடுக்குற டாக்டர் அந்த பேஷண்ட் வந்து பிபிக்கு மருந்து சாப்பிட்றா, இல்லை வேறு ஏதாவது ஹார்ட்டுக்கு மருந்து சாப்பிட்றாரா அப்படின்னு பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு சர்ஜரியை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ தேட்டருக்குள்ளே நுழைஞ்சோன்னே அந்த வாஷிங் ஏரியாவில் ஒன்ஸ் எல்லோரும் கை வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் வெளியே வர்றது ஸ்டெர்லைஸ் ஆகாது. சர்ஜன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனசீசியா டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கான சர்ஜரிக்கு ஃபுல்லாக உடல் முழுதாக அவனுக்கு மயக்கம் கொடுக்கணுமா, இல்லை உடம்புடைய ஒரு பகுதிக்கு மட்டும் மயக்கம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் பேஷண்ட்டை மயக்கம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு ரெடி ஆனதுக்கப்புறம் சர்ஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சர்ஜன் வந்து அந்த சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு சர்ஜரி வந்து நிகழ்த்த படிக்கிறது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை